வணக்கம் மக்களே, இது சோஷியல் பைட்ஸ் தமிழ். தமிழக அரசியல்ல இப்போ வீசுற காத்து சும்மா அனல் பறக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். அறிவாலயத்துக்கும் சத்தியமூர்த்தி பவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு இப்போ ஒரு நூல் இடையில தான் தொங்கிட்டு இருக்கு. இனியும் பணிஞ்சு போக முடியாது அப்படின்னு டெல்லி மேலிடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல தெரியுது. விஷயம் என்னன்னா, வழக்கம் போல சீட் ஷேரிங் மட்டும் இல்லாம இந்த முறை ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாராம். அதுதான் ஆட்சி அதிகாரம், அமைச்சரவையில் பங்கு. கடந்த தேர்தல் மாதிரி வெளியில இருந்த ஆதரவு தர்ற கதையெல்லாம் இனி வேணாம், நமக்கும் அமைச்சரவையில சீட்டு வேணும்னு காங்கிரஸ் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா முதல்வர் ஸ்டாலின் தரப்போ தனிப்பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதனாலேயே கூட்டணிக்குள்ள இப்போ செம புகைச்சல். இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் படி மார்ச் 1ஆம் தேதியை காங்கிரஸ் ஒரு டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அது வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலன்னா காங்கிரஸ் அவங்களோட பிளான் பியை கையில் எடுக்க போறாங்க. அது என்ன தெரியுமா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மார்ச் 5ஆம் தேதி ராகுல் காந்தி சென்னை வராரு. அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணிக்கு காங்கிரஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த பேரணிக்கு திமுகவுக்கோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த அழைப்பும் போகலையா. இது மூலனா காங்கிரஸ் தனிச்சு நிற்கவும் தயார் அப்படிங்கிற சிக்னலை காட்டுறாங்க. ஆனா இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஒருவேளை திமுக இறங்கி வரலன்னா மார்ச் 5 மேடையில ராகுல் காந்தி கூட நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கைகோர்த்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்துல கிசுகிசுக்கிறாங்க. தவேகா தரப்புல இருந்து காங்கிரஸ்க்கு 100 இடங்கள் வரைக்கும் ஒதுக்க தயார்னோ, முக்கியமா அமைச்சரவையில 5-6 சீட்டு தர்றதுக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டதா ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தியோட இந்த மூவ் திமுகவை பணிய வைக்கவா இல்ல நிஜமாவே ஒரு புதிய மெகா கூட்டணிக்கு அஸ்திவாரமா அப்படிங்கிறது மார்ச் முதல் வாரத்துல தெரிஞ்சிடும். தமிழக அரசியல்ல அடுத்த சில நாட்கள் சும்மா அதிர போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் விஜய் கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸுக்கு சோஷியல் பைட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.